ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுவின் அவிட்ட நட்சத்திர பயிற்சி காரணமாக ஜூன் 30 முதல் 2027 வரை இந்த 4 ராசினியர்களுக்கு காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து கண்டிப்பா இருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஆபத்து எந்தெந்த ராசினியர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த 4 ராசினியர்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாகவே சொல்லலாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் திடீர் திருப்பங்களையும் அதிரடி மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்த நிழல் கிரகமான ராகு பகவான் வரும் ஜூன் 30ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால பார்த்தீங்கன்னா நிறைய ராசினியர்களுக்கு ஆபத்து ஏற்படும். வரும் 2027 ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவான் இதே நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க உள்ளதால் இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளிலும் பெரிய அளவில் எதிரொலிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பயிற்சியின் காரணமாக குறிப்பிட்ட 4 ராசினியர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ராசினியர்களுக்கு, எந்த 4 ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறுவது அவசியம். இந்த ராகுவினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ராசினியர்களுக்கு மட்டுமே கடுமையான தாக்கத்தையும் கடினமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருக்கு. அந்த ராசினியர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமா நீங்க தவிர்க்கலாங்க. அந்த ராசினியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசினியர்களை சொல்லி இருக்காங்க. ரிஷப ராசினியர்களுக்கும் சரி, மிதுனம் ராசினியர்களுக்கும் சரி, இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளும் பண இழப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குங்க. இந்த 2 ராசினியர்களும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருப்பது அவசியம். பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா நீங்க செயல்படணும். நிதி முதலீடுகளில் அத்துமீறி ஈடுபடுவதை இந்த 2 ராசினியர்களும் முக்கியமா தவிர்க்க வேண்டுங்க. குடும்பத்தில் பாத்தீங்கன்னா சிறு குழப்பங்கள் வந்து நீங்கலாம். இதனால பாத்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் குடும்பத்தினரிடமும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மிதுன ராசியா இருந்தாலும் சரி, ரிஷப ராசியா இருந்தாலும் சரி, இந்த ராகுவினுடைய தாக்கத்தால் நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் நிதானமாக பொறுமையாக செயல்படுவது அவசியம். அது மட்டுமல்ல, மறுபுறத்தில் பாத்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய சவால்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோருடனான உறவில் விரிசல் மற்றும் வரவுக்கமின்றிய செலவுகளால் சேமிப்பு உங்களுக்கு கரையலாங்க. பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வில் சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில தடங்கள், சிக்கல், தொந்தரவு, ஏதாவது இந்த மாதிரி சின்ன குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்க போகிறது. இந்த மாதிரி நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணி காத்திருந்த விஷயத்துல உங்களை பாதிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு பாதிப்பு நிச்சயமா ஏற்படும். இதனால பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூடிய சீக்கிரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி கூடுதல் அக்கறை நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படுகிறது. மிதுனம் ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடித்து நீங்கள் நடந்து கொள்வது அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. அடுத்ததாக ராகுவின் பாதிப்பால் சிம்மம் ராசினியர்களுக்கும் விருச்சிகம் ராசினியர்களுக்கும் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சிம்மம் ராசினியர்களுக்கு பணி இடத்திலும் சரி, பேச்சுவார்த்தைகளிலும் சரி மிகுந்த எச்சரிக்கையாக நீங்க இருக்கணுங்க. வீண் வாக்குவாதங்கள் உங்களுடைய நிலையை கண்டிப்பா பாதிக்கலாம். அதனால வார்த்தைகளில் நீங்க கவனமாக செயல்படணும். பழைய கடன்கள் தொடர்பான அழுத்தங்கள் மீண்டும் உங்களுக்கு தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதிய தொழில் முயற்சிகளையுமே முக்கிய முடிவுகளையுமே நீங்க தள்ளிப்படுவது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லதுங்க. சிம்ம ராசினியர்கள் இந்த ராகுவினுடைய பயிற்சி காரணமாக நிச்சயமா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி கண்டிப்பா நடந்தே ஆகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணி இடத்துல உங்களுடைய பேச்சு திறமையை நீங்க குறைத்துக் கொள்வது அவசியம். ஏன்னா உங்களுடைய பேச்சின் மூலம் உங்களுடைய வேலையில கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த எச்சரிக்கையான விஷயங்கள் மூலம் நீங்க இந்த மாதிரி விஷயத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் போது
கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி அளவு பிரச்சனைகளை, பாதி அளவு பாதிப்புகளை நீங்க குறைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இருக்கிறது. ஸோ உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய கையில் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலும், நீங்க பேசக்கூடிய விதத்திலுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்க தவிர்க்கலாம். அது போலவே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி காரணமாக மன ரீதியான அழுத்தங்களையும் பதற்றத்தையுமே தரக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பா இதை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ பெரிய அளவுல ஒரு மன ரீதியான அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா அமையலாங்க. அன்றாட வேலைகளில் சுறுசுறுப்பு குறைவதோடு குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்துல கவலைகள் ஏற்படலாம். இதனால பாத்தீங்கன்னா பங்கு சந்தை போன்ற பெரிய அளவிலான நிதி முதலீடுகளை முற்றிலும் தவிர்த்து அமைதியை கடைபிடிப்பதே சிறந்த வழி அப்படின்னு விருச்சிக ராசினியர்களுக்கு முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ வேலைகளில் நீங்க சுறுசுறுப்பு குறையக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது கண்டிப்பா உங்களுடைய மனநிலை ஒரு நிலையாக செயல்படாது. ஸோ விருச்சிக ராசினியர்கள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு மருந்துகளை எடுத்துக்கொள்வது அவசியம். ஏற்கனவே மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசினியர்களா இருந்தீங்கன்னா மருந்துகளை தவறாமல் உங்களுடைய நோய்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்வது அவசியம். எதையுமே அலட்சியமா விடாமல் உடனுக்குடன் கவனித்துக் கொள்வது விருச்சிக ராசினியர்களுக்கு முக்கியமா சொல்லி இருக்காங்க. சோ இந்த ராகுவின் தாக்கம் உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத நம்ம நிச்சயமா சொல்லலாங்க. ராகுவின் இந்த அவிட்ட நட்சத்திர சஞ்சாரம் ரிஷபம், மிதுனம், சிம்மம் மற்றும் விருச்சிக ராசினியர்களுக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் முறையான திட்டமிடலும் நிதானமான பேச்சும் பண பரிவர்த்தனையில விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே வரவிருக்கக்கூடிய சவால்களை நீங்க எளிதாக கடந்து விடலாம் அப்படிங்கறத குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே நீங்க கவனித்துக் கொண்டு செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்க தவிர்க்கலாங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து பொறுமையாக கையாளுவதன் மூலம் 2027 ஏப்ரல் வரையிலான இந்த காலகட்டத்தை இந்த 4 ராசினியர்களும் பாதுகாப்பாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறதையும் முக்கியமா சொல்லி இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பின்பற்றி செயல்படுங்க. சோ இந்த ராகுவினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.